அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சமயபுரம் மாரியம்மனுடைய விரதம் தான். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா, பச்சை பட்டினி விரதம் ஏன் தோன்றியது என்பதற்கான கதையும், அது மட்டும் இல்லாமல் சமயபுரம் மாரியம்மன்ட்ட நீங்கள் போய் வேண்டிக் கொண்டாலே தீராத நோய்களும் தீர்ந்து விடுவதாக சொல்லப்படுது. ஒரு மாரியம்மன் வழிபாட்டில் நீங்கள் இந்த ஒரு பொருளை வைத்து வழிபட்டாலே போதும், மாரியம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதை பற்றிய தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கேன். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சியில் இருந்து சுமார் பார்த்தோம்னா 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் காவேரியின் வடகரையில் அமைந்திருக்குது சமயபுரம் மாரியம்மன் கோயில். இந்த கோயில் பார்த்தோம்னா பிரசித்தி பெற்ற இந்த திருத்தலத்தில் சமயபுரம் மாரியம்மன் வீற்றிருப்பது அருள் பாலிக்கிறாங்க. விஷ்ணு எடுத்த அவதாரங்களில் ஒன்று தான் கிருஷ்ண அவதாரம். இந்த அவதாரத்தின் போது தான் தேவகியினுடைய பிள்ளையாக கிருஷ்ணரும் யசோதியின் பிள்ளையாக மாயாதேவியும் பிறந்திருக்காங்க. இறையொருளால் இருவருமே பார்த்தோம்னா இடமாற்றம் செய்யப்பட்டிருக்குது. தேவகியினுடைய பிள்ளையை கொல்வதற்காக தான் வந்த கம்சனும் குழந்தையை தூக்க முயன்ற போது இந்த குழந்தை தன் உண்மையான உருவத்தை காட்டி நின்றிருக்குது. மகாசக்தியாக தோன்றி அந்த அன்னையினுடைய 8 கரங்களிலுமே ஆயுதங்கள் இருந்துச்சு. அந்த தேவியே மகா மாறினோம். இந்த அன்னத்தான் மக்களால் மாரியம்மனாக பூஜிக்கப்படுவதாகவும் புராணங்களில் சொல்லியிருக்காங்க. முதலாவதாக பார்த்தோம்னா திருவரங்கத்தில் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் தான் சமயபுரம் மாரியம்மனுடைய திருமணி இருந்ததாக சொல்லப்படுது. அன்னை உக்கிரமாக இருந்ததால தான் அப்போது இருந்த ஜீவ சுவாமிகளும் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்திருக்காங்க. திருவரங்க அரங்கநாத ஆலயத்தில் இருந்து அன்னையனுடைய திருமணியை எடுத்து கொண்டு வந்து தான் வடக்கு நோக்கி சென்றிருக்காங்க. இலைப்பாற்றுவதற்காக தான் திருமணியை ஓரிடத்துல வைத்திருக்காங்க. அந்த இடமே தான் சமயபுரமாக அமைஞ்சிருக்குது. இதுதான் அந்த அம்மனை எடுத்து கொண்டு வந்து தென்மேற்காக வந்து தற்போதுள்ள மாரியம்மன் கோவிலை அமைச்சுள்ள இடம்தான் கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்து விட்டு சென்றிருக்காங்க. அப்போது பார்த்தோம்னா காட்டு வழியாக சென்ற வழிபோக்கங்க அச்சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த கிராம மக்களை கூட்டி வந்து அதற்கு பார்த்தோம்னா கண்ணனூர் மாரியம்மன் என பெயரிட்டு வழிபட தொடங்கியிருக்காங்களாம். விஜயநகர மன்னரும் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்தபோது தான் கண்ணனூரில் முகாமிட்டிருக்காங்க. அப்போது பார்த்தோம்னா மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றாலே அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் செய்திருக்காங்க. படியே அவர்களும் வெற்றி பெற்றதால தான் விஜயநகர சொக்கநாத நாயக்கர் வந்து காலத்தில் தான் 1760 அம்மனுக்கு தனியாக கோவில் அமைத்ததாக வரலாற்று சான்றுகளில் சொல்லியிருக்காங்க. சுமார் பார்த்தோம்னா 400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவில் தான் இன்று பார்த்தோம்னா சமயபுரம் மாரியம்மனாக ஆலயமாக சிறப்புற்று விளங்குதுன்னே சொல்லலாம். இந்த ஆலயம் பார்த்தோம்னா ஆகம விதிகளின்படியும் சிற்ப சாஸ்திரத்தின்படியும் அமைக்கப்பட்டிருக்குது. கோவிலுடைய முகப்பல பார்த்தோம்னா நீண்ட பெரு மண்டபம் அமைஞ்சிருக்குது. இதனை பார்த்தோம்னா பார்வதி கல்யாண மண்டபம்னு சொல்லுவாங்க. கோயிலில் பார்த்தோம்னா 3 திருச்சுற்றுகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது. கிழக்கே சன்னதி தெருவில் விநாயகர் கோவிலும், தெற்கில் பார்த்தா முருகன் கோவிலும், தேரோட வீதியில் வடக்கே மற்றொரு விநாயகர் கோவிலும் அமைஞ்சிருக்குது. மேற்கில் பார்த்தோம்னா ராஜகோபால சுவாமி அருள் பாலிக்கிறாங்க. இத்திருக்கோவிலுடைய தல விருட்சமாக பார்த்தோம்னா வேப்ப மரம் தான் இருக்குது. சுமார் பார்த்தோம்னா 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுது இந்த மரம். தற்போது திருக்காப்பு விண்ணப்ப சீட்டை விண்ணப்பிக்கும் இடமாகவும் விளங்குது. 2ஆம் சுற்றுல பார்த்தோம்னா விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் அமைஞ்சிருக்குது. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்து உள்ளே சென்றாலே கொடிமரமும் பலிப்பீடமும் அமைஞ்சிருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா மாவிளக்கு மண்டபம் இருக்குதான். கருவறைக்கு செல்லும் வாசல்ல இருபுறமே துவார சக்திகள் சுதை சிற்பமாக அமைஞ்சிருக்குது. வலதுபுறம் தான் கருப்பணசாமி சன்னதி அமைஞ்சிருக்குது. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளை மகா மண்டபமோ அர்த்த மண்டபமோ அழைக்கிறாங்க. கருவறையை சுற்றி வந்து ஒரு பிரகாரம் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா விமானத்தின் அதிர்ஷ்டன பகுதியை ஒட்டி ஒரு தொட்டி அமைக்கப்பட்டிருக்காங்க. இதில் நீர் நிரப்பப்பட்டு இருக்கும். அம்மனுடைய உக்கிரத்தை தணிப்பதற்காகவுமே அம்பனின் கருவறையை குளிர்ச்சியாக இருப்பதற்காக தான் தொட்டி அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. கருவறையினுடைய இடதுபுறம் பார்த்தோம்னா உற்சவ அம்மனுடைய சன்னதி அமைஞ்சிருக்குது. இத்திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பான அபிஷேகம் செய்யப்படுது. உற்சவ அம்மனுக்கு தினமுமே பார்த்தோம்னா 6 கால பூஜையும் அபிஷேகங்களும் நடைபெறுமாம்.
கருவறையில் சென்று சமயபுரம் மாரியம்மனை தரிசித்து சென்றீங்கன்னாவே மாறுபட்ட கோலத்தானா அருள் பாலிக்கிறார். மூலவரினுடைய திருவுருவம் மரத்தால் செய்யப்பட்டிருக்குது. அதன் மேலே சுதை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பது புதுமையான ஒன்றுனே சொல்லலாம். தங்க ஜடா மகுடனும் நெச்சிலை வைரப்பட்டையுடன் வைர கம்மல் மூக்குத்தி கண்களை கருணீர் நிறைந்த பார்வையும் கொண்டிருக்கும் மாரியம்மன் பார்த்தோம்னா தன்னுடைய இடது கரங்களில் கபாலமும் மணி வில் பாசம் வலது கரத்தில் கத்தி சூளம் அம்பு உடுக்கு ஆகியவற்றை தாங்கி நிற்கிறார். இடது காலை மடக்கி வைத்தும் வலது காலை தொங்கவிட்ட நிலையில தான் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களுடைய குறைகளை நீக்கி அருள் பாலிக்கிறார். மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமையில அம்மனுக்கு பூச்சொரித்தல் நடைபெறுமா. மகிஷாசுரனை வதம் செய்ய இந்த பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் தான் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாத்து சொரூபமாக மாறிய மாரியம்மனுக்காக தான் இந்த திருவிழா நடத்தப்படுது. வருடந்தோறும் பார்த்தோம்னா மாசி மாத கடைசி ஞாயிறும் முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரையுமே மக்களுக்காக அம்மனே 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது சமயபுரம் மாரியம்மனின் கோவிலுடைய தனிச்சிறப்புனே சொல்லலாம். உலக மக்களுடைய நன்மைக்காகவுமே தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாது இருக்கவும் சகல சௌபாக்கியம் கிடைக்கவும் தான் இந்த பச்சை பட்டினி விரதம் இருப்பதாக சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சொல்லுறாங்க. சமயபுரத்தில் வழக்கமாக அம்பாளுக்கு தினமும் பார்த்தோம்னா 6 கால பூஜையில் 6 விதமான தணிகையும் நெய்வேத்தியமும் வைக்கப்படுது. சமைத்த உணவுப் பொருட்களை தான் தழிகைன்னு சொல்லுவாங்க. பார்த்தோம்னா அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கும் 28 நாட்களுமே அம்பாளுக்கு சமைத்த உணவுகள் எதுவும் படைக்கப்படாது. 28 நாட்களிலுமே இளநீர் மானகம் உப்பில்லாத நீர்மோர் துள்ளுமாவு கரும்பு பல வகைகள் மட்டுமே நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவாங்க. இந்த ஆண்டுக்கான பச்சை பட்டினி விரதம் பார்த்தோம்னா கடந்த 9ஆம் தேதி தொடங்கியிருக்குது. இந்த விரதம் வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி வரை அமைஞ்சிருக்குது. இடைப்பட்ட நாளில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளை அம்மனுக்கு பூச்சொரித்த விழாவும் நடைபெறும். மாரியம்மன் கோயிலில் பார்த்தோம்னா தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்குது. ஆகம சிற்ப வாஸ்து சாத்திரங்களுக்கு ஏற்பதான் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலும் அமைச்சிருக்காங்க. திருக்கடையூர்ல மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கிதான் காலசம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனியை சிவன் அளிக்கதான் உலகில ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றி ஏற்பட்டிருக்குதான். அந்த நிலையில தான் யமதர்மன் சபையில மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசுரன் பூவுலகளை இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்த தொடங்கியிருக்காங்க. அதர்மம் அழிந்தும் தர்மம் தலைத்தோங்க மும்மூர்த்திகளை வேண்டுகோளுக்கு இணங்க தான் மாயாசுரனே அவனது சகோதரர்களையும் மதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில். இன்று பார்த்தோம்னா கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனுடைய தலை மீது எழுந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இக்கோவிலில் பார்த்தோம்னா தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாகவும் விளங்கி வருது. ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்கேற்பதான் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அமைச்சிருக்காங்க. சிலிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக கூறுவதன் இடமாக அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலில் உள்ள தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவையா இருக்குதா. பெருவளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம்னு சொல்றாங்க. திருக்கோயிலில் வடமேற்கு திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் சமயபுரத்துக்கு இடதுபுறத்தில் மகாமாயி தீர்த்தமும் திருக்கோயிலில் வடமேற்கையுள்ள வாயு மூலையில் தான் சர்வேஸ்வரன் தீர்த்தமும் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் உபகோயிலான ஆனந்தவல்லி உடனுரை போஜீஸ்வர திருக்கோயிலில் அக்னி தீர்த்தம் அருள்மிகு கனகாம்பிகை உடனுரை முக்தீஸ்வரர் திருக்கோயிலில் தெற்கு பகுதியிலும் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் தென்கிழக்கு பகுதியில் தான் ஜலாயு தீர்த்தமும் அமைஞ்சிருக்குதான். இத்திருக்கோயிலில் மற்றொரு உபகோயிலாக அருள்மிகு உஜ்ஜாயினி ஓம் காளியம்மன் திருக்கோயிலும் கிழக்கு பகுதியில் அமைந்திருப்பது கங்கை தீர்த்தமாக சொல்லப்படுது. தைப்பூச திருவிழா பூச்சரித்தல் சித்திரை பெருவிழா புரட்டாசி நவராத்திரி பெருவிழா ஆகியன முக்கியமாக கொண்டாடப்படும் விழாக்களாக இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. தை மாதத்தில் 11 நாட்களும் தைப்பூச திருவிழா இந்த கோயிலில் நடைபெறுது. 10ஆம் திருநாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவமும் நடைபெறுமா. மாசி மாதத்தில் கடைசியில் தான் ஞாயிற்றுக்கிழமையில அம்மனுக்கு பூச்சரித்தல் நடைபெறுது. மகிஷாசூரனை வதம் செய்ததற்காக பச்சை பட்டினி விரதமிருந்து சாந்த சொரூபமாக மாரியம்மன் என்ற பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சியளிக்கிறாள்.
வழிபாட்டில் தடை உள்ளவங்களோ பித்ரு தோஷம் செவ்வாய் கிரக தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது கருங்காலி மாலை. அது மட்டும் இல்லாமல் தொழிற்கூடத்தில் வைத்து வழிபட்டிங்கன்னா தொழிலில் விருத்தி அடையும், லாபம் பெருகுன்னு சொல்லப்படுது. செல்வ வளமும் நிம்மதியும் நிலைக்குன்னு சொல்லப்படுது. இத்தகைய பயன்களை கொண்ட கருங்காலி மாலையை நீங்கள் வாங்க விரும்பினா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.